இலக்கியம் படி இதயம் விரியும், இலக்கியம் படி இதயம் விரியும். சங்கத்தமிழ் பாடல் ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு பாடல் 180. பாடியவர் அம்மூவனார். அம்மூவனார் என்னும் புலவர் பாடியிருக்கிறார். ஒரு காதலன் காதலி 2 பேர் சந்தித்து உரையாடும் போது தோழி வந்து எப்படி அவங்களுடைய காதலை நிறைவேற்றி திருமணத்துக்கு வழிகோல்கிறாள் அப்படிங்கிறதான் பாடல். அதில் முதல் சொல்கிறார், தளிர் என்றால் கொழுந்தொன்றோ, தடம் என்றால் வழி என்றோ, அதேபோல் தலைவன் என்று துணைவனையும் தலைவி என்று துணைவியும் பழந்தமிழ் நூல்கள் குறிப்பது வழக்கம் ஒன்றோ. தலைவன் தலைவி யாரை கூப்பிட்றான்? தோழியும் தோழனையும் தலைவன் தலைவியாகவே கூப்பிடுகிறாள். களவு வழியில் தலைவன் தலைவியின் இன்ப காதல் அரும்பிடும் போதெல்லாம் தக்க உளவுகள் கூறி அதனை மலர்ந்திடச் செய்வர் உயிர் தோழனும் தோழியும் என்று உரைத்திடும் இலக்கியம் தமிழனுக்கு உண்டு. தலை நரைத்திடு கிழவரும் நன்றாய் அதனை சுவைப்பதும் உண்டு. ஓரம்போகியார் எனும் ஒரு கவிஞர் கரம்போகா கடுவன தருவார் மருதப்பாடல் குறிஞ்சி நிலத்தில் கூவுகின்ற காதல் குயிலனத்தின் குன்றா அன்பை கவிக்கோமான் கபிலர் என்பார். நெய்தல் நிலத்தில் ஓலமிடும் கடலோரம் கோலம் செய் பொன்மேனி கோதையொருத்தி மணல் மேட்டில் சாய்ந்தவாறு மேற்கின் தணல் வண்ணம் பார்த்திருந்தாள். அணிமலர் புன்னையின் அருகே இருந்து அவள் பிணிதிருக்கும் மருத்துவன் வந்து சேர்ந்தான். வந்தீரோ மருத்துவரே என குதித்து தந்திடுவோர் மருந்தென்று தலை சாத்தால் அவன் தோழி. காதலன் வந்துட்டான், மருந்து கொடுங்கன்னு சொல்லி தோளில் சாயிரா. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய்க்கு இருவரும் தான் ஆட்பட்டு தவிர 2 பேரும் தான் கஷ்டப்படுறோம். அதனாலே ஒருவருக்கு ஒருவர் மருந்து உதவி தவிர்க்கலாம் நோய் என்று தழுவினான் தங்கச் சிலை. விருந்து படர்ந்த கடற்கரை மெத்தையில் விழுந்தனர், புரண்டனர், எழுந்தனர், மகிழ்ந்தனர். விழியில் எந்திரிச்சவனே பார்க்குறான். விழியில் என்ன நீர், கடல் மணல் பட்டதாளா கண்ணே என்று மொழியில் ஒரு கொஞ்சல் கலந்து ஊதிட வந்தவனை தடுத்துவிட்டு, ஊதுகின்றீர் என் கண்ணில், நன்றி நன்றி, ஆனால் நான் ஓதுகின்றேன் உமது காதில் பல நாளாய். அதை கேட்காமல் நீர் இருப்பதால் தான் அருவி போல் நீர் என் விழியில் அருக. களவியல் விடுத்திட வேண்டும், கற்பியல் தொடங்கிடும். காதல் போதும், களவு போதும், கற்பியல் தொடங்கிட வேண்டும். உன் உளமது மகிழ உடனே நம் மனம் ஓவைகை பொங்கிட நடந்திட வேண்டும். மதுவூரும் இதழ் பூவே மணியே மானே இதுதானே உன் ஆவல். அவள் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறா, ஏன் தள்ளி போடுறான். அப்போ அவளுடைய தோழி வர்றா. தோழி வந்தவொடனே அது அவள் பேசுறது, கோழி ஒன்று குஞ்சுதனை வல்லூறு கொள்ளாமல் காப்பது போல் அவளின் தோழி வந்தாள். கோழி ஒன்று குஞ்சுதனை வல்லூறு கொள்ளாமல் காப்பது போல் அவளின் தோழி வந்தாள். தொடாதே அந்த தொகையை என்று எதிர் நின்றாள். தொடாதே, தேன் குடிக்கப் போகின்ற வண்டை வீணை ஏன் தடுக்கின்றாய் என்று விழியாலே கேட்டான். இந்த பழி மிக பொல்லாது என்றான். பழி மிக பொல்லாது. குன்றெடுக்கும் நெடுந்தோள் கண்டவனே, பகையை வென்றெடுக்கும் ஆற்றல் பெற்றவனே, குறையொன்றும் காணவில்லை உமது அன்பில், நிறை நெஞ்ச வாழ்த்து உண்டு ஏற்றிடுக. எனினும் மரபொன்று உண்டல்லவோ தமிழருக்கு அதை நீவிர் மறந்துவிடல் கண்டல்லவோ நினைவூட்டுகின்றேன். மனம் புரிந்து மனையறம் காணாமல் கடற்கரை மணல் மீதும் மண்டபத்துள்ளும் காதல் கீதம் மறைவாக இசைத்து மகிழ்வதற்கு இந்த மகளை பெற்றோர் நீண்ட நாள் ஒப்ப மாட்டார். இந்த ஊருக்கு தலைவன்தானே நீர்? வெந்த உளத்தோடு ஒரு செய்தி சொல்கின்றேன் கேட்டிடுக. இந்த தொண்டித்துறையில் கடல் வியர்க்க, இந்த தொண்டித்துறையில் உடல் வியர்க்க உழைப்பை சிந்தி உயிரை பணயம் வைத்து கடல் மீது சென்று மீனவர் பிடித்த கொளுத்த மீனை பறப்பதற்கு சிறையில் பலமில்லா கொக்கொன்று பறிப்பதற்கு காத்திருக்கும் காட்சிதனை கண்டிலையோ, பலமிலா கொக்கொன்று பறிப்பதற்கு காத்திருக்கும் காட்சிதனை கண்டிலையும். அதுபோல பதுமை போல் திகழ்கின்ற இத்தலைமகளை வதுவை நீ புரிவதற்கு நாள் கழித்ததால் முதுமையினரை பெரியோர்கள், இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா வயசானவை வந்து கூட்டிகிட்டு போயிடுவானுங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. கொக்கனையோ முந்திக் கொண்டு வருகின்றார் இவளை மனமுடிக்க. இலவு காத்த கிளி போல உனக்கு விருப்பமெனில் இன்னும் பல நாள் தள்ளிப்போடும் மனவிழாவை. இல்லையெனில் இன்றைக்கே இந்த முல்லையினை மணப்பதற்கு நாள் குறித்திருக்கு. இல்லாட்டி இன்றைக்கே மன்னன் குறித்து கல்யாணத்துக்கு நாள் குறித்து. தோழி இதை சொன்னவுடன் திடுக்கிட்டு அவன் ஆளிமுத்தை அணிவதற்கு அட்டி உண்டோ? வாளினி தோழி வாளி 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 வாளியவே இனி நாளிகை நேரம் பார்ப்பதற்கு எண்ணமில்லை. வாழை மீனை வட்டமிடும் கிளப்பறவைக்கு இரையாக்க மாட்டேன். நாளையே திருமணம் நடக்கட்டும் ஏற்பாடு என்றான்.
உண்மையை சொல்லாமற் சொல்லி ஓமையால் விளக்கம் தந்த வன்மை நிறை தோழியின் திறம்பியந்து வளமிகு பாடல் அம்மூவனார் வழங்கினார். அது இது. சிறு நனி வரைந்தனை கொன்மோ பெருநீர் வளைவர் தந்த கொழுமீன் வல்சி பறைதபு முதுகுருகு இருக்கும் துறைகளு தொண்டி அன்னவிவல் நலனே. 500 பாடல் 180 பாடியவர் அம்மூவனார். அவள் அளக்கச் சொன்னேன், அவளும் அவள் அளக்கவில்லை. இவளை அவள் அளக்கச் சொன்னேன், இவளும் அவள் அளக்கவில்லை. அவளும் இவளும் அவள் அளக்காவிட்டால் எவள் அவள் அளப்பாள்? அருமை. புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்ட ஐமேல் உந்தி அலமந்த போதாக வஞ்சேல் என்று அருள் செய்வான் அருங்கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முளவதிர மலையென்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே.